வணக்கம். ஜிடிவி. தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணாமலை அவர்களின் என் மண் என் மக்கள் யாத்திரையின் போது பென்னாகரம் தொகுதியில் அலை கடலென கூடியிருந்த மக்களிடம் அவர் எழுச்சி உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், புகழ்பெற்ற அலைப்புறம் லட்சுமி நரசிம்மர் கோவில் அமைந்திருக்கும் பென்னாகரம் தொகுதியில் வருண பகவான் அருள்மழை பொழிய பெருந்திரளென கூடிய மக்கள் அன்பினால் சிறப்புற்றது. பல நூற்றாண்டுகளாக சிறப்பாக விவசாயம் நடைபெற்றதற்கான சான்றாக ஏர்கலப்பை பொறிக்கப்பட்ட நடுகள் கிடைத்தது பென்னாகரத்தின் தொன்மையை எடுத்து காட்டுகிறது என்றும், விவசாயத்திற்கு பெயர் போன பென்னாகரம் பகுதியில் சுமார் 4000 ஏக்கர் பரப்பளவில் சிறுதானியங்கள் பயிரிடப்படுகின்றன. நமது மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் ஐநா சபை மூலம் 2023ஆம் ஆண்டை உலக சிறுதானிய ஆண்டாக அறிவித்து உலக அளவில் சிறுதானியங்களின் பெருமையை எடுத்துச் சென்றுள்ளார். இதனால் சிறுதானியங்களின் விற்பனை 30% அதிகரித்துள்ளது. மேலும் டெல்லியில் நடந்த G20 மாநாட்டில் உலக தலைவர்கள் அனைவரையும் சிறுதானிய உணவுகளை கொண்டு உபசரித்தார். வரும் பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று 3வது முறையாக பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்ததும் நாடு முழுவதும் நதிநீர் இணைப்பு செயல்படுத்தப்பட்டு தருமபுரியில் 40,000 ஏக்கர் பரப்பளவில் சிறுதானிய விவசாயம் நடைபெறும். மேலும் தருமபுரி பாராளுமன்ற தொகுதியில் பாஜக பாராளுமன்ற உறுப்பினரை தேர்ந்தெடுத்தால் இன்று தமிழகத்தில் கடைசி வரிசையில் இருக்கும் தருமபுரி மாவட்டம் அடுத்த 5 ஆண்டுகளில் முதலிடங்களில் வரும் என்று தமிழக பாஜக உறுதி பூண்டுள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். மேலும் பாபு சிதம்பரம் பிள்ளை மற்றும் பாரதியாரின் உற்ற தோழனாக விளங்கி தன் பேச்சுக்கள் மூலம் சுதந்திரப்பற்றை இளைஞர்களுக்கு ஊட்டி அரசியலையும் ஆன்மீகத்தையும் இணைந்து தேச விடுதலைக்காக போராடிய தியாகி சுப்பிரமணிய சிவா தனது இறுதி நாட்களை இந்த பகுதியில் தான் செலவிட்டார் என்றும், பென்னாகரம் பாப்பாரப்பட்டியில் பாரத மாதா கோவில் அமைக்க வேண்டும் என்பது இவரின் லட்சியம் என்றும், பாப்பாரப்பட்டியில் உள்ள சுப்பிரமணிய சிவா அவர்களின் நினைவு மண்டபம் பாரத மாதா கோவிலையும் 2022ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் சுதந்திர தின அமுத பெருவிழாவின் போது பூட்டி வைத்தது தேச விரோத திமுக அரசு. தமிழகத்தில் பாஜக ஆட்சிக்கு வரும் பொழுது பெரிய அளவிலான பாரத மாதா கோவில் மற்றும் சுப்பிரமணிய சிவா நினைவு மண்டபம் அமைக்கப்படும் என்றும் அவர் பேசினார். மேலும் தமிழகத்தில் அனைத்து கிராமங்களுக்கும் சாலை வசதி இருக்கிறது என்று மத்திய அரசிடம் தமிழக அரசு தெரிவித்துள்ளது. பென்னாகரம் அருகே உள்ள அலக்கட்டுமலை, கோட்டூர் மலை, ஏரிமலை போன்ற கிராமங்களுக்கு சாலை வசதி இல்லை. கழுதைகளை கொண்டுதான் அத்தியாவசிய பொருட்கள் மலையேற்றப்படுகின்றன. நமது பிரதமர் கிராம சாலை திட்டத்திற்கு கொடுத்த நிதி என்னானது என்று தருமபுரி பாராளுமன்ற உறுப்பினர் கூறுவாரா? மத்திய அரசு தருமபுரி மாவட்டத்திற்கு அறிவிக்கும் திட்டத்திற்கு தான் செய்தேன் என்று ஸ்டிக்கர் ஒட்டுவதை தவிர ஒன்றும் செய்ததில்லை. தொப்பூர் பகுதியில் தொடர்ச்சியாக விபத்துகள் நடக்கும் சாலையில் 775 கோடி ரூபாய் செலவில் பறக்கும் சாலை அறிவித்துள்ளது நமது மத்திய அரசு. உடனே இவர் அதற்கும் ஸ்டிக்கர் ஒட்டிக்கொண்டார். அடிக்கல் நாட்டும் விழாவில் மதக்கலவரத்தை தூண்டுவது, இந்து மத விரோத போக்கை கடைபிடிப்பது, வடநாட்டு சகோதர சகோதரிகளை மாட்டு முத்திரம் குடிப்பவர்கள் என்று பாராளுமன்றத்தில் பேசி அதன் பின் நான் பேசியது தவறு என்று மன்னிப்பு கேட்பது என தருமபுரி மக்களுக்கு தொடர்ச்சியாக தலைக்குனிவை ஏற்படுத்தியதற்கு இவர் தருமபுரி மக்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் அவர் பேசினார். திமுக தேர்தல் வாக்குறுதியில் 99% நிறைவேற்றி விட்டேன் என்று கூறும் முதலமைச்சர் பென்னாகரம் தொகுதிக்கு கொடுத்த வாக்குறுதிகளான ஒகேனக்கல் நீர்மின் உற்பத்தி திட்டம், அரசு மருத்துவமனைகள் நவீனப்படுத்தப்பட்டு தரம் உயர்த்தல், பாப்பாரப்பட்டியில் அரசு கூட்டுறவு சங்கங்கள், பென்னாகரத்தில் குளிர்பதன கிடங்குகள், ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் உபரி நீரை தருமபுரி மாவட்டத்தில் உள்ள ஏரி குளங்கள் நிரப்பி விவசாய பாசன வசதிகளை மேம்படுத்த நடவடிக்கைகள் என ஒரு வாக்குறுதியை கூட நிறைவேற்றவில்லை என அவர் பேசினார். எனவே வரும் பாராளுமன்ற தேர்தலில் மக்கள் விரோத திமுக கூட்டணியை தமிழக மக்கள் தூக்கறிய வேண்டும். தமிழகத்தையும் நாட்டையும் முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்லும் மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் 3வது முறையாக பிரதமராக பொறுப்பேற்க தமிழகமும் துணை நிற்க வேண்டும் என்று அவர் தனது எழுச்சி உரையில் பேசியுள்ளார்.